இப்போ வந்து தலித் லிட்ரேச்சர்ன்றது வந்து இட் இஸ் இவால்விங் இன் இந்தியா. ஆனா எத்தனை காலேஜஸ்ல, எத்தனை யூனிவர்சிட்டிஸ்ல, ஸ்கூல்ஸ்ல வந்துட்டு அந்த புக்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்றாங்க? இல்ல. பண்ணி சில காலேஜஸ்ல பண்றாங்க, ஆனா ஈவென்ச்சுவலி அதை எடுத்துடுறாங்க. இந்தியாவில் வி ஆர் ஸ்டடிங் அபவுட் பிரிட்டிஷ் லிட்ரேச்சர், கனடியன் லிட்ரேச்சர், அப்புறம் ரேசிசம் பத்தி படிக்கிறோம், என்னெல்லாமோ படிக்கிறோம். ஆனா தலித் லிட்ரேச்சர் படிக்க மாட்டேங்கிறோம். அதை ஆட் பண்ணணும். இட் ஷுட் பி தேர். ஏன்னா சொல்யூஷன்ஸ் மட்டும் நம்ம பேசுறது இல்லை தலித் லிட்ரேச்சர் மூலியமா. வி ஆர் ரெக்கார்டிங் வாட் பீப்புள் ஆர் கோயிங் த்ரூ. இட் இஸ் அ டாக்குமெண்டேஷன். இட் இஸ் அ ப்ரூஃப் ஃபார் வாட் பீப்புள் ஹவ் கான் த்ரூ அண்ட் வாட் பீப்புள் ஆர் கோயிங் த்ரூ. ஸோ அதை வெளியில கொண்டு வரணும்னா நிறைய ரீசர்ச்சர்ஸ் கொண்டு வரணும். அகாடமிக் சைட்ல டெவலப்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து என்னைக்கு வந்து அகாடமிக் சைட்ல ஒரு விஷயத்த பேசாம இருக்கிறோமோ, ரீசர்ச்சர்ஸ் ஆன் தட் பர்டிகுலர் சப்ஜெக்ட் வந்து லிமிட் ஆயிரும். கான்ஃபரன்சஸ் நடந்தாதான் அதுல வந்து பீப்புள் வந்து ரீசர்ச் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வருவாங்க. மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸே அந்த மாதிரிதான் இருக்கும். கரெக்டா? ஸோ இப்போ ஒரு காலேஜ்ல வந்துட்டு ஆன்டி காஸ்டிசம் டாபிக்ல வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்குதுன்னா நிறைய பேர் அதுல பார்ட்டிசிபேட் பண்றவங்க அதை ரீசர்ச் பண்ணுவாங்க. ரீசர்ச் பண்ணுவாங்கன்னா அதை பத்தின டெவலப்மெண்ட்ஸ் கொண்டு வருவாங்க, சொல்யூஷன்ஸ் கொண்டு வருவாங்க. ஆனா எப்போ வந்து அகாடமிக் சைடு வந்து லிமிட் பண்றாங்களோ மொத்தமாவே முடங்கிடும். அதை பத்தி பேசப்படுறதே முடங்கிடும்.